ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி $10 to $8K சேலஞ்சில் இன்றைக்கி டே 8. ஸோ நான் எப்போவும் போல் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ட்ரேட் எடுக்கும்போது அப்டேட் பண்ணுறேன். நான் என்னென்ன மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க போகிறேன்னா AUD NZD, USD NZD, அது இன்கேஸ் அது மார்க்கெட் நல்லாயிருக்கு, USD ARSும் நல்லாயிருக்கு. ஓகே, ஒரு 2-3 மார்க்கெட் பார்க்கலாம், எது நல்லா இருக்குன்னு அதில் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரேட் எடுக்கும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி $14.19 வருது. ஸோ என் பேலன்ஸ் $73.11 இருக்குது. ஸோ சேம் எப்பவும் போல் தான் ஒரு 5 to 6 ட்ரேடு இன்றைக்கி எடுக்க பார்க்குறேன். ஸோ கேபிட்டல் அதிகமாக நான் செஷன் வைஸ் பிரிச்சுப்பேன். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த 3 செஷன் எடுப்பேன். கேபிட்டல் அதிகமாக ஏன்னா ஒரே செஷனில் ப்ராஃபிட் அதிகமாக பண்ண முடியாது, சரிங்களா? பண்ணாலும் எமோஷ்னல்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு ரீசனால் நான் செஷன் வைஸ் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுக்கலான்ட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு போக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் அகைன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பையர்ஸை விட செல்லர்ஸ் வால்யூம், விற்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. வால்யூம்ஸ்க்கான ஒரு கேண்டில், மறுபூஷோ கேண்டில்னு சொல்லுவாங்க இதை. அகைன் நீங்கள் கொடுக்குற வால்யூம்ஸ்க்கான பையர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இங்கே செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். பையரை விட செல்லர்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்குது. எனக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சு இந்த லெவல் வரைக்கும் க்ளோஸ் வைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. பார்க்கலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் ட்ரேட் செல் போகிறேன். நான் செல்லர்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்குது. ஓகே, நான் $3 செல் எடுத்திருக்கேன். ஸோ என்ட்ரி கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுத்துட்டேன். நான் மேலே இருக்கும்போதே நான் செல்லர்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. நான் ஓவராலாக டவுன் ட்ரெண்டு. அகைன் பையர்ஸ் போனாலும் இந்த லெவல் ரீச் ஆனாலே வால்யூம்ஸ்க்கான செல்லர் வால்யூம்ஸ் அதிகமாக இருக்குது. பையரை காட்டிலும் செல்லர்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலுக்கு க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் போயிருக்கேன். பார்க்கலாம். இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா நான் MTG ட்ரை பண்ணுறேன். $4.21 நான் அகைன் செல்லு போகிறேன். இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா MTGக்கு. ஓகே, அகைன் செல் போயிருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா விற்கிறவங்க அதிகமாக வால்யூமாக இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ரீசனுக்கு தான் போயிருக்கேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டில். ஸோ பட் செல்லர்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்குது. மறுபூஷா கேண்டில். அகைன் என்ன தான் பையர் ஸ்ட்ராங்காக வந்தாலும் இங்கே விற்கிறவங்க செல்லர்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம். MTG போயிருக்கேன் அந்த ஒரு ரீசன்னால தான். இன்கேஸ் எனக்கு லாஸ் ஆச்சுன்னா நான் வேறு மார்க்கெட் ட்ரை பண்ணுறேன். ஓகே, எனக்கு இது அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. பையர்ஸ்க்கான வால்யூம். ஓகே, எனக்கு பிரேக் அவுட் எடுத்துச்சுன்னா பார்க்கலாம். நான் அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கும். ஸோ பட் வைக்கல, வெயிட் பண்ணுவோம். நான் வெயிட் பண்ணுறேன் இன்னும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இப்போ எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னா $7.21 லாஸ் ஆகிருக்கு. நான் ஒரு $10 இப்போ ரிஸ்க் எடுக்கிறேன். எனக்கு வால்யூமான கேண்டில் கிடச்சிச்சுன்னா எடுக்கிறேன். இன்கேஸ் எனக்கு கிடைக்கலன்னா லாஸ் ஆச்சுன்னா ஸோ நான் இன்றைக்கி டே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஈவினிங் நான் உங்களுக்கு அகெயின் ஈவினிங் எடுத்து நான் ட்ரேட் எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் இதுவும் லாஸ் ஆச்சுன்னா எனக்கு $17 லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், வால்யூம்ஸ்க்கான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துச்சுன்னா நான் மார்ஜினல் சேஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ எனக்கு செல்லர்ஸ் கண்டிப்பாக கொடுப்பான். ஏன்னா வால்யூம்ஸ்க்கான செல்லர்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் பேர் சில பேர் விற்கிறவங்க இங்கே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். இங்கே கொஞ்சம் சில பேர் விற்றா நான் அகைன் இங்கேருந்து நான் பை பண்ணுறேன்.
பட் கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், கொடுக்காம போக மாட்டான். ஸ்கேல்பர்ஸ் நிறைய இந்த மாதிரி என்ட்ரி ஆவாங்க. ஸோ நான் லைவ் மார்க்கெட்டில் எப்படி அனலைஸ் பண்ணுறனோ அதே போல் தான் நான் உங்களுக்கு ட்ரேட் எடுப்பேன், ஓடிசி மார்க்கெட்லேயும் சரி. ஏன்னா இது ஆல்ரெடி ஹோல்டு சார்ட் தான், ரன் ஆகியிருக்கிற சார்ட்டை அகைன் எடுத்து ரன் பண்ணுவான். இந்த மாதிரி கேண்டில்ஸில் அவன் மேனுப்புலேஷன் பண்ணுவான், அவ்வளோதான். ஆல்ரெடி ட்ரேட் ஆகிருக்கிற மார்க்கெட் தான் இது. அகைன் இவன் ஜஸ்ட் அவன் சர்வங்களில் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பான், அவ்வளோதான். எனக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே, நான் ஒரு $15 ரிஸ்க் எடுக்கிறேன். 15 எடுப்போம். ஓகே, நான் ஒரு $15 ரிஸ்க் எடுக்கிறேன். கொஞ்சம் செல்லர்ஸ் பையர்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்கும், ரீடெஸ்ட் எடுக்க வந்துட்டுருக்கான் மார்க்கெட். மார்ஜினல் சேஃப்டியில் கொடுக்குறேன், வரட்டும். யாரும் பெருசாக ரிஸ்க் எடுக்க வேணாம், சின்ன சின்னதாக எடுங்க. பெருசாக ரிஸ்க் எடுக்கும்போது எமோஷ்னல் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுக்கணும். பெருசாக எடுக்க போய் ஸோ எமோஷ்னல் அங்கே ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா ஸோ அகெயின் ரெக்கவரின்னு போனால் லாஸ் கண்டிப்பாக ஆயிரும். ஸோ அந்த ஒரு ரீசன் தான். ஓகே, ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டான். நான் அகெயின் ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறேன். ஒரு பை பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டில். ஸோ ஏன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஸோ வாங்குறவங்க இங்கேருந்து அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு ரீடெஸ்ட் லெவல் இங்கே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் அகைன் இந்த லெவல் போயிட்டு நிறைய பேர் செல் பண்ணுறவங்க இங்கேருந்து இருப்பாங்க, அந்த ஒரு ரீசன் தான். பார்க்கலாம். அதனால தான் நான் இங்கேருந்து பை பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டை. என்ன தான் செல்லர்ஸ் வால்யூமாக இருந்தாலும் இங்கேருந்து பை பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டில். ஸோ நான் என்கிட்ட இருந்துச்சு, ஸோ நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் ரிஸ்க்கை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகணும், சரிங்களா? கிளாஸ் ஆகுதுன்னா எதுவும் பண்ண முடியாது, ஓடிசி மார்க்கெட். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட். ஓகே, அப்படியே நான் ரிஸ்க்கை கம்மி பண்ணிடுறேன். எனக்கு $7 ப்ராஃபிட்டில் இருக்குது. எனக்கு $14.90 ப்ராஃபிட் பண்ணணும். இன்னொரு $7.19 ப்ராஃபிட் பண்ணணும். வெயிட் பண்ணலாம். எனக்கு இன்னொரு ஸ்ட்ராங்காக என்ட்ரி கிடைக்கும்போது நான் உங்களுக்கு அகைன் அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அகைன் பார்த்தீங்கன்னா இந்த USD/NGN எனக்கு இந்த லெவல் வரட்டும். நான் ஒரு அப் ட்ரெண்ட் பைக்கான ட்ரேட் கொடுக்குறேன். ஒரு பை, ஏன்னா ரீடெஸ்ட் எடுத்துட்டான் மார்க்கெட்டில். ஸோ இந்த லெவல் எடுத்தால் ஸோ ஒரு பைக்கான ட்ரேடு தான் இங்கேருந்து ஸ்ட்ராங்காக இருப்பான். அந்த ஒரு ரீசனுக்கு தான் எடுத்திருக்கேன். ஒரு அப்புக்கான ட்ரேட், ஏன்னா இந்த செல்லர்ஸை வந்தாலும் பையிங் ப்ரெஷர் வால்யூமாக இருக்குது, என்ன தான் வந்தாலும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு பையர்ஸ்க்கான ட்ரேடு தான். ஸோ ஒரு பையர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வால்யூம்ஸான ஒரு அப் ட்ரெண்ட் மேலே தான் இருக்குது, மேலே ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். கேஸ் லாஸ் ஆச்சுன்னா நான் MTG ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் அகெயின் MTG ட்ரை பண்ணுறேன். MTG பை போயிருக்கேன். அகெயின் ஏன்னா எனக்கு வால்யூமான ட்ரேடு பையருக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கான், அந்த ஒரு ரீசன் தான். ஓகே, எனக்கு $4 அப்படியே ரிஸ்க் வச்சுருக்கேன். கேஸ் லாஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை, பிரேக் ஈவனில் இருப்பேன். பட் பையர்ஸ்க்கான வால்யூம் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ பார்க்கலாம். ஏன்னா பர்சன்டேஜ் இல்லை, பட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த ஒரு ரீசனால் போயிருக்கேன்.
ஓகே, எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஷோர் ஷார்ட். ஓகே, ப்ராஃபிட் அதே $7 ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஏன்னா பர்சன்டேஜ் இல்லை, அந்த ஒரு ரீசன் தான். நான் இந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் இங்கே இந்த மாதிரி பர்சன்டேஜ் இல்லாத காரணத்தில் ட்ரேட் எடுக்க மாட்டேன். பட் ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அந்த ஒரு ரீசன்னாலாம் கொடுத்துட்டேன், சரி எடுக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னல, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லெவல் ரீச் ஆகிட்டு வால்யூம்ஸ்க்கான செல்லர்ஸ் அதிகம் பேர் விற்பாங்க அப்படின்னு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அகைன் பையிங் ப்ரெஷர் கொடுத்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பான். ஸோ எனக்கு இந்த லெவல் பிரேக் எடுத்தால் நான் அகெயின் செல்லுக்கான ட்ரேட் போகிறேன். ஓகே ஓகே, நல்லா வால்யூம்ஸ்க்கான செல்லர். அண்ட் கொஞ்சம் ரிஜெக்ட் எடுக்க முடிக்கிட்டோம் மார்க்கெட். அகெயின் நான் இங்கே செல் போகிறேன். ஓகே, நான் ஒரு $7 அகெயின் நான் ரிஸ்க் வைக்கிறேன். 7. ஸோ நான் ப்ராஃபிட் பண்ண அமௌண்ட் தான் அகெயின் நான் ரிஸ்க் வைக்கிறேன். அகெயின் செல். ஏன்னா செல்லர்ஸ்க்கு வால்யூம் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்டில் செல்லர்ஸ்க்கான வால்யூம் அதிகமாக இருக்குது. அந்த ரீசனுக்கு தான் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன், செல்லுக்கான ட்ரேட். USD ARS மார்க்கெட்டில். ஸோ பட் என்ட்ரி மிஸ்ஸு, பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். எனக்கு வால்யூமாக வரதுக்கு சான்சஸ் அது ரொம்ப அதிகம். ஏன்னா இங்கேருந்து விற்கிறவங்க அதிகமாக பேர் இருக்காங்க, பட் வாங்குறவங்க ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். கேஸ் லாஸ் ஆச்சுன்னா நான் MTG ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் இந்த ஏரியாவில். அகைன் ஒரு $13 ரிஸ்க் வைக்கிறேன். ஏன்னா செல்லர்ஸ்க்கான வால்யூம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஏரியா ரீச் ஆனால் செல்லிங் ப்ரெஷர். 5 4 3 2 1. ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ப்ராஃபிட். நான் சொன்ன மாதிரி செல்லர் வைஸ் வால்யூமாக இருக்கான். ஃபைட் பண்ணாலும் செல்லர்ஸ்க்கான வால்யூம் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்கு நான் எடுத்தேன். ஸோ எனக்கு இது ப்ராஃபிட். என் டார்கெட் பார்த்தீங்கன்னா 14.26. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. ஸோ நான் $1 மட்டும் ரிஸ்க் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ட்ரேட் எடுத்தால் எனக்கு டே கம்ப்ளீட். ஓகே, ஸோ நான் வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு அகெயின் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அகெயின் USD ARS மார்க்கெட்டில் தான் இருக்கேன். ஸோ பையர்ஸ் வால்யூம் இங்கிருந்து தான் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் அதிகபட்ச வாய்ப்பில் இது வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அகைன் இந்த ஏரியா வந்தால் செல் கொடுக்குறேன், வரட்டும். மோஸ்ட்லி எனக்கு இது பையில் முடிக்கும். இந்த லெவல்லே முடிக்கணும் ரிஜெக்ட் எடுத்து. ஓகே, பையர்ஸ் இங்கே வால்யூமாக வராங்க. பட் வெயிட் பண்ணுவோம், செல்லிங் ப்ரெஷர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் வால்யூம்ஸாக முடிஞ்சுன்னா நான் அகெயின் ஒரு கண்டினியூ ட்ரேட் கொடுக்குறேன். இது வரைக்கும் மார்க்கெட்டில் நல்ல ரிஜெக்ட் எடுத்து முடிஞ்சாலும் நான் ஒரு கண்டினியூ ட்ரேட் தான் கொடுக்க போகிறேன். பார்க்கலாம். பட் உங்கள் ரிஸ்க்கை நீங்கள் தான் கால்குலேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற கேபிட்டலுக்கு அவங்கவுங்க ரிஸ்க். ஓகே, ஸோ நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு நீங்களையும் பார்த்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு ஏற்ற கேபிட்டலுக்கு ஏற்ற ரிஸ்க் நீங்கள் எடுக்கணும். ஓகே, நான் அகெயின் ஒரு கண்டினியூ ட்ரேட் போகிறேன். செல். மார்க்கெட்டில் அகெயின் செல் பண்ணியிருக்கேன். செல்லர்ஸ் வால்யூம்க்கான செல்லர்ஸ் அதிகமாக இருக்கான். இதுதான் ப்ரெஷர் இருந்தாலும் கொஞ்சம் தான் பையர்ஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் தான். ஓகே, அகைன் இங்கே பையர்ஸ் வந்தாலும் இங்கே வால்யூம்ஸ்க்கான செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கான்.
அந்த ஒரு ரீசனுக்கு தான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா ஒரு $2 ரிஸ்க் எடுக்கிறேன். ஏன் $1 போயிருக்கேன்னா எனக்கு இன்னொரு சென்ஸ் மட்டும்தான் கெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை கெயின் பண்ணிட்டா ஓகே, என் டே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட். ஓகே, எனக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு. $15 இருக்குது. ஸோ $14.19 தான் நான் கெயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 15 கெயின் பண்ணியிருக்கேன். ஓகே, என் டே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என் டெலிகிராம் குரூப்பு என் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.